ஏசாயா அதிகாரம் 30. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிசங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்களத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் முள்ளுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும்.
கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தைப் போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தைப் போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கல்மனை அண்டைக்கு போக நாக சுரத்தோடே நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெல்லம் கல்மனையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோபேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும். நாம் இப்பொழுது ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இங்கே யூதா சகாயம் அடையும்படிக்கு எகிப்துவை நோக்காமல் கர்த்தரை நோக்கும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அசீரியாவிற்கு பயந்து யூதா எகிப்தின் உறவை நாடியது. இந்த அதிகாரமும் இதற்கு அடுத்த அதிகாரமும் எருசலேமிலே உள்ள சூழ்நிலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிறைவேறிவிட்டன. தெற்கு இஸ்ரவேல் தேசமாகிய யூதா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததால் தப்பிக்கொண்டது. இவர்கள் தீர்க்கதரிசியின் எச்சரிப்பை கேட்டு எகிப்தோடு கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை. வட இஸ்ரவேல் தேசமோ தீர்க்கதரிசியின் எச்சரிப்பை கேளாமல் போனபடியால் அவர்கள் அசீரியர்களால் சிறைப்பட்டு போனார்கள். இதை குறித்து 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு நேரமே தென் இஸ்ரவேல் தேசம் வட இஸ்ரவேல் தேசத்தின் அனுபவத்திலிருந்து பயனடைந்தது. பாருங்கள், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். இது 4வது ஐயோ. இந்த ஐயோ எச்சரிப்பினால் கூறப்படுகிறது. தேவன் இங்கே கூறுவது இதுதான்: உதவிக்காக எகிப்தினிடத்திலே போகாதிருங்கள், ஏனென்றால் இதை செய்வது உங்களுக்கு நல்லதல்ல. இது பாலைவனத்திலே உள்ள கானல் நீர் போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இதை நாம் வாசிக்கலாம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தெய்வன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். அங்கே நாம் பார்ப்பது என்ன? மீட்பிற்காக யெகோவாவாகிய தேவனிடத்திலே நீங்கள் திரும்புங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து 18ஆம் வசனத்திலே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அநேகர் அவசரமாகவே செயல்படுவார்கள், பேசுவார்கள். சிலர் நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம், கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த தேதியிலே வருவார் என்று கூற கேட்டிருப்பீர்கள். இது அவசரமான பேச்சாகும். கர்த்தர் சொல்கிறார், பொறுங்கள், நானே இதை முடிவு செய்வேன். நான் உங்களுக்கு எந்த தேதியையோ காலத்தையோ குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று சொல்கிறார். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். இயேசுவின் வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது.
நாம் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் துரிதப்படுகிறவரும் அல்ல. நீங்கள் நினைக்கிறது போல ஒருவேளை காரியம் நடைபெறாமல் இருக்கலாம். நாம் சிலவற்றை சில விதமாக செய்ய விரும்பலாம். ஆனால் நாம் தேவனை செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவருக்கு அருகிலே நித்தியம் இருக்கிறது. நாம் அவருக்கு காத்திருந்து செயல்படுவோம் என்றால் இவ்வுலகத்திலே நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக, எளிதானதாக செல்லும். ஏசாயா 30 அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள பகுதியை பாருங்கள். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன்மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தகத் தீயைப் போல அதை கொளுத்தும். மகா உபத்திரவ காலத்திலே தேவனுக்கு அசீரியனே கடைசி எதிரியாக இருப்பான். தோப்பேத் என்பது ஒரு பள்ளத்தாக்கு. இங்கேதான் மிகவும் அருவருக்கப்படத்தக்க மாயை வழிபாடு நடந்தது. சிறு குழந்தைகளெல்லாம் பலியாக செலுத்தப்பட்டார்கள். அக்னி கடலிலே உள்ள மிகவும் மோசமான பகுதியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்று இங்கே குறிப்பிடப்படுவது மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 10 பார்க்கிறோம் இல்லையா? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுவது இதை பற்றித்தான்.